ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. உங்கள் யாவருக்கும் எல்லாம் இயேசுவே ஊழியத்தின் சார்பாக எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அருமையான தம்பி தங்கச்சி, இந்த வெப்சைட் மூலமாக இன்றும் உனக்கு கதை சொல்வதற்கு ஆயத்தமாக நான் வந்திருக்கிறேன். கதைன்னா உனக்கு ரொம்ப பிடிக்கும், அப்படி தானே? ஆமாம், யாருக்கு தான் கதை பிடிக்காது? தாத்தா பாட்டி கூட கதை பிடிக்குது. சின்ன பிள்ளைகளை கூட ஒன்றையோட குட்டி குழந்தைய இருக்கிறவங்களுக்கு கூட கூப்பிட்டு கதை சொன்னால் அவங்க அருமையாக கதைகளை கேட்குறாங்க. அதில் வரக்கூடிய நகைச்சுவையான காரியங்கள் வரும்போது நல்லா அவங்க சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. நீயும் கூட உன் வாழ்க்கையில் அதிகமான ஆசீர்வாதத்தை நீ பெற்றுக்கணும்னு சொல்லி ரொம்ப ஆசைப்பட்டு கொண்டு இருப்ப. படிப்பில் உண்மையாகவே நீ கவனம் செலுத்தணும். இப்படி தான் ஒரு தம்பி சாம் ஒரு தம்பி இருந்தான். அவனுக்கு படித்து எப்படியாவது நான் பெரிய ஆளாக வரணும், இந்த உலகத்தில் நம்ம எல்லாரும் தெரியக்கூடிய ஆளாக வரணும்னு சொல்லி ரொம்ப பிரயாசப்பட்டான். பார்த்தீங்கன்னா ஒழுங்காக ஸ்கூலுக்கு போயிடுவான். அம்மா அப்பாவுக்கு கீழ்ப்படுதல் பிள்ளையாக தான் இருந்தான். ஒழுங்காக ஸ்கூலுக்கு போயிடுவான், டியூஷனுக்கு போயிடுவான். ஒன்றே மாதிரி தான் நீ கூட ஒழுங்காக ஸ்கூலுக்கு போயிடுவில்ல, டியூஷன்லாம் போயில்லை. அதே மாதிரி இந்த சாம் தம்பி ஒழுங்காக காலையில் இருந்துச்சு, தன்னுடைய கடமையில் முடிச்சுட்டு சைக்கிளில் பல மைல்கள் தூரம் சைக்கிளே பிரயாணமாக போய் அந்த ஸ்கூலில் படிச்சுட்டு வந்தான். இந்த தம்பி 1ஆம் கிளாஸில் இருந்து 6th ஸ்டாண்டர்ட் வரைக்கும், ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 6th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் நல்லா படிச்சுட்டு இருந்தான். ஆனால் 7th ஸ்டாண்டர்ட் 8th ஸ்டாண்டர்ட் வரும்போது இந்த தம்பி அதிகமாக விளையாட்டிலே கவனம் செலுத்தி டிவி முன்னாலே உட்காந்து மற்ற காரியங்களை ஈடுபட்டதுனால அவனுக்கு சரியாக படிப்பே வரலை. அதனால் அவங்க பெற்றோர் ரொம்ப வேதனைப்பட்டாங்க, ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. நம்ம சாம் நல்லா பாடங்களை படித்து முன்னேறினா தானே அவனுடைய எதிர்கால வாழ்க்கை நல்லா இருக்குன்னு சொல்லி அவங்க ரொம்ப யோசித்து கொஞ்சம் கஷ்டப்பட்டுருப்பாங்க. இந்த தம்பியை ஓயாமல் சத்தம் விட்டுட்டே இருப்பாங்க. தம்பி, நீ வேதாமத்தை ஒழுங்காக வாசிக்கணும், ஆலயத்துக்கு ஒழுங்காக செல்லணும், அதிகமாக ஆண்டவர் பாதத்தை ஜெபிக்கணும்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த சாம் தம்பி அந்த 8th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது அப்படி இப்படின்னா வேதாந்தத்தை வாசிக்கிறது, ஒழுங்காக ஆலயத்துக்கு போகிறதில்ல, ஆண்டவர் அதிகமாக நேசிக்கிறது இல்லை. 8th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது பார்த்தீங்கன்னா அவனுக்கு மார்க் ரொம்ப குறை. ஆகையினால படிக்க முடியாத சூழ்நிலை வந்தோடனே அந்த ஸ்கூலில் அந்த ஹெட் மாஸ்டர் சாமுடைய பேரண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டாங்க. உங்கள் பையன் ஒழுங்காகவே படிக்க மாட்டேங்கான், எல்லா பாடத்துலேயும் ஃபெயில் ஆகிட்டே வரான், அவன் ஒழுங்காக படித்தாதான் அவன் அடுத்த கிளாஸ்க்கே போக முடியும். ஆகையினால நீங்கள் அவனை ஒழுங்காக படிக்க வைக்கலன்னா நான் டிசியை கொடுத்துருவேன்னு சொல்லி ஹெட் மாஸ்டர் கூப்பிட்டு சாமுடைய பேரண்ட்ஸை பார்த்துட்டோம். இது சாமுடைய பேரண்ட்ஸுக்குலாம் ரொம்ப வேதனையாகி போச்சுது. ஐயோ, நம்ம படித்து சாமுடைய எதிர்கால வாழ்க்கை நல்லா இருக்குன்னு சொன்னால் 8ஆம் கிளாஸ் படிக்கும்போது எவ்வளோ பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. இதே மாதிரி தான் 9ஆம் கிளாஸ்லேயும் இதே மாதிரி சூழ்நிலை தான். 10th ஸ்டாண்டர்ட் வந்தான். இந்த சாமுக்கு மனசுக்குள்ள ஒரு வேதனை. நம்ம எப்படி இந்த 10th ஸ்டாண்டர்டில் எல்லா பாடங்களும் பாஸ் ஆகி நம்ம அடுத்த கிளாஸுக்கு போக முடியும் அப்படின்னு சொல்லி ரொம்ப வேதனைப்பட்டான். அப்பவும் அந்த மந்த்லி டெஸ்ட்லலாம் சரியான மார்க்கே கிடையாது, ஃபெயில் மார்க்கு தான். உடனே ஹெட் மாஸ்டர் கூப்பிட்டாங்க. சாம், இவங்க பேரண்ட்ஸை மாதிரி கூப்பிட்டு வராங்க. இந்த சாம் தம்பி என்ன செய்ய, அவங்க பேரண்ட்ஸை கூட்டிகிட்டு ஸ்கூலுக்கு போனான். ஹெட் மாஸ்டர் என்ன சொன்னாங்க தெரியுமா? இந்த வருஷம் உங்கள் பையன் நிச்சயமாக ஃபெயில் ஆயிடுவான், ஒரு மார்க்கும் சரியில்லை, இதெல்லாம் வச்சுட்டோம், பாஸே ஆகணும்னு சொல்லி ரொம்ப கண்டிப்பாக பண்ணாங்க. ஆனால் பெற்றோருடைய கண்ணீரை பார்த்தோன்னே ஹெட் மாஸ்டர் சொன்னாங்க, உங்கள் பையனை நல்லா படிக்க சொல்லுங்கள், அப்படின்னா தான் அவனுக்கு நல்ல மார்க்கு கிடைக்கும்னு சொன்னாங்க. உடனே சாமுடைய பேரண்ட்ஸ் என்ன செஞ்சுருப்பாங்க, உன்னைய மாதிரி தான் அவங்க அம்மா அப்பா சொல்கிறத இந்த தம்பி கேட்கணும் இல்லையா? சாமுடைய அம்மா அப்பா சொன்னாங்க, டேய், நீ ஒழுங்காக நீ வேதாந்தத்தை வாசிக்கணும், ஆலயத்துக்கு ஒழுங்காக செல்லணும், ஆண்டவர் நோக்கி ஜெபிக்கணும்னு சொல்லி இப்படி அட்வைஸ்லாம் பண்ணாங்க. இந்த தம்பி அதை தன்னுடைய மனசில் வச்சுட்டான். அடிக்கடி தன்னுடைய ரூமை பூட்டிக்கிடுவான். உடனே அவங்க பேரண்ட்ஸ் நினச்சாங்க, ஏன் இந்த சாம் இப்படி ஓயாமல் செய்கிறான், ஓயாமல் ரூமை பூட்டிகிட்டு இருக்கிறான், ஒழுங்காகவே படிக்க மாட்டேங்கிறான், இவனை நம்ம என்ன செய்யறதா அப்படின்னு சொல்லி ஒரு நாள் காலையில் அதிகாலமே எந்திரிச்சு அந்த சாமுடைய ரூம் கிட்ட பேரண்ட்ஸ்லாம் வந்தாங்க. அவங்க அம்மா அப்பா வந்தாங்க. அந்த கதவுல ஒரு சின்ன ஒரு துவாரம் இருந்துச்சு. அது வழியா பார்த்தாங்க. என்ன பார்த்தாங்க தெரியுமா? சாம் தூங்கிட்டு இருக்கிறானா அல்லது படிச்சுட்டு இருக்கிறானா அப்படின்னு சொல்லி அந்த கதவுல இருக்க துவாரத்துலியா பார்த்தாங்க. அங்க நடந்த ஒரு காட்சி சாமுடைய பேரண்ட்ஸை ரொம்ப ஆச்சரியப்படுத்தி சொல்லிச்சு. ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க. என்ன ஆச்சரியம் தெரியுமா? அங்கே சாம் என்ன செஞ்சிருந்தான்னா லைட்டை போட்டு வச்சிருந்து
வேதாந்தத்தை கையில் எடுத்து முழங்காலே நின்று வாசித்துட்டு இருந்தான். கண்ணீரோட முழங்கால் நின்று வேதாந்தத்தை வாசித்தான். அதுக்கு பிறகு ஜெபிக்க ஆரம்பித்தான். சேமுடைய வாழ்க்கையில் ஒரு மறுமலர்ச்சி உண்டாக ஆரம்பிச்சுது. அவனும் தொடர்ச்சியாக ஜெபிக்க ஆரம்பித்தான். அதுக்கு பிறகு பாடங்களை படிக்க ஆரம்பித்தான். வேதாந்தத்தை படிப்பான், பாடங்களை படிப்பான், ஜெபிப்பான், கடமையை ரொம்ப கரெக்டாக செய்துட்டு இருந்தான். என்ன ஆச்சரியம் தெரியுமா? அந்த வருஷத்தில் ஆனுவல் டெஸ்ட்டில் நல்ல மார்க் எடுத்திருந்தான். அடுத்த கிளாஸ் போகக்கூடிய தகுதியை பெற்றுட்டான், பாஸ் ஆகிட்டான். உடனே ஹெட் மாஸ்டர் கூப்பிட்டு ரொம்ப அவனை பாராட்டு தெரிவித்தாங்க. இந்த சேமை கூப்பிட்டு ஒரு நாள் என்ன சொன்னாங்க, டிசியை கொடுத்து வெளியே அனுப்பிடுவேன்னு சொல்லி அந்த ஹெட் மாஸ்டர் சொல்லியிருந்தாங்க. ஆனால் சேமுடைய ஜெபமும் வேத வாசிப்பும் கர்த்தர் அவனுக்கு நல்ல ஞானத்தை கொடுத்தார். அந்த ஏசப்பா அவனுக்கு நல்ல ஞானத்தை கொடுத்ததுனால ஒழுங்காக பாடங்களில் அதிக மார்க்குகளை எடுக்க முடிஞ்சுது, வெற்றி பெற முடிஞ்சுது. அதில் ஒரு ஆச்சரியம் என்ன தெரியுமா? எந்த ஸ்கூலில் விட்டு அவனை வெளியே தள்ளுவேன்னு சொன்னாங்களோ அதே ஸ்கூல்லையும் படித்து முன்னேறி அதே ஸ்கூலில் தலைமை ஆசிரியராக பணியாற்றக்கூடிய ஒரு நல்ல ஒரு சந்தர்ப்பம் அவனுக்கு கிடைச்சிது. தன்னுடைய வாழ்க்கையில் ரொம்ப முன்னேற்றம் அடைஞ்சான். அருமையான தம்பி தங்கச்சி, நீயும் கூட உன்னுடைய வாழ்க்கையில் முன்னேறணும்னு சொல்லி அநேக காரியங்களை வேதாமத்திலேருந்து நீ கற்றுக்கொள்ளலாம். உண்மையாகவே உன்னுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும்னா ஒழுங்காக வேதாமத்தை வாசித்து ஜெபிக்கும் பொழுது சேமுக்கு கிடைச்ச அதே ஆசீர்வாதம் உனக்கும் கிடைக்கும் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. காட் பிளஸ் யூ.